ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மினி vlog பார்க்கலாம். அதாவது 12th 10th எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மதியானம் தான் ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கும் மதியானம் தான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பாப்பாவும் தம்பியும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அழகாக ஸ்கூலுக்கு வந்து சமத்தாக ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக நான் சாப்பாடு எடுக்க போயிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து அதை வந்து ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. பாப்பா வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவளோட ரியாக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் பால் ஊற்றி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருந்தோம். அதே மாதிரி அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வாட்ரு வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைங்களுக்கு நிறையா தண்ணி குடிக்கிறதுக்காக கொடுங்க. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அடித்து போடுவோன்னு நினைக்கிறேன். பாய் கைஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்தா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு வந்து வீடியோவில் பேசணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக தான் அவங்கள பேச விட்டுருந்தோம். ஸோ அவங்க இப்போ ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு ரெடியாகி போகிறதுக்கு முன்னாடியே தம்பி பார்த்திங்களா ஃபுல் ஸ்பீடில் வந்து வண்டியில் ஏறி போக ரெடி ஆகிட்டாரு. நீ உள்ள வாங்க சார், நம்ம லேட்டாக வந்து ஸ்கூலுக்கு போகலாம். இப்போ உடனே போகணுன்னு நினச்சினாலும் தப்பிக்க முடியாது ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா. ஸோ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, ஜாலியாக கிளம்பிட்டாங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. கொஞ்ச நேரம் வந்து தம்பி வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க எப்போதுமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, அதனால கொஞ்ச நேரம் விளையாடட்டும் நானும் விட்டுட்டேன். பயங்கர வெயிலாக இருக்கிறதுனால அவங்கள நான் வெளியே விடுறதில்ல. ஸோ தம்பியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கும் சாப்பாடை ஊட்டி விட்டாச்சு. மணி என்ன நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3 அதுக்கு இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அப்புறம் என்னங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வீட்டு வேலை ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லா துணிமணிகளையும் எடுத்து அதை மடிக்கிறது எல்லா வேலையும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டிலே இருக்கிற கேர்ள்ஸு சும்மா இருக்காங்க அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கு எக்கச்சக்க வேலை இருக்குது. ஒரு நிமிஷம் கூட அவங்களால சும்மாவே இருக்க டைம் இருக்காது. ஸோ அவ்வளோ வேலையும் வந்து வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ வீட்டில் தானே இருக்காங்க, நீங்கள் வீட்டில் இருந்து என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து கேர்ள்ஸ்கிட்ட கேட்காதீங்க. வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வேலை இருக்குது, வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வேலை இருக்குது. நம்புற மாதிரியாங்க இருக்குது. இங்கே பாரு, மாமன் சாப்பிட்டியா இல்லையா? அடுத்து நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. அது என்னதுன்னா, தம்பியை வந்து தூங்க வைக்கணும். ஆக்சுவலாக அவனுக்கு தூக்கமே வந்தாலும் அவன் படுத்து தூங்க மாட்டான், அப்படியே விளாண்டுட்டே இருப்பான். ரொம்ப அவனுக்கு மீறி தூக்கம் வரப்போ தான் தூங்குவான். ஸோ அவனை நான் தொட்டியில் போட்டு ஆட்டிகிட்டே இருக்கணும் அவன் தூங்குறதுக்காக. ஸோ அந்த வேலையை தான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அவன் முழிச்சிட்டே இருந்தான், தூங்கவே இல்லை. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஒரு 1/2 மணி நேரம் தூங்க வச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்க. குட் பாயாக வந்து ஒரு இடத்துல அமைதியாலாம் உட்கார மாட்டாங்க. என்ன கீழே கிடக்கோ, அது கல்லாக இருந்தாலும் சரி, இல்லை ரிப்பன் எது கீழே இருந்தாலும் எடுத்து டக்குன்னு வாயில் வச்சுருவாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க முழிச்சிருக்கிறப்ப இவங்களே ஃபோக்கஸ் பண்ணி இவங்களே பார்த்துட்ருக்கணும். கொஞ்சம் நம்ம இவங்கள பார்க்காம எங்கிட்டாவது நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா எதையாவது ஒன்று எடுத்து வாயில் வச்சுருவாங்க, இல்லை எது மேலேயாவது ஏறி கீழே விழுந்துருவாங்க. ஸோ அதனால தம்பி முழிச்சிருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பியை பார்த்துக்கிறதே வந்து நமக்கு ஒரு வேலையாகவே இருக்கும். அவங்க வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கவே இல்லை. அப்புறம் வந்து கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. கடைகளுக்கு போய் வந்து வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய பழங்கள் வாங்கியிருந்தேன். கூடவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சில கடாய் மாதிரி, அப்புறம் தட்டு, இது மாதிரியெல்லாம் வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப நாளாகவே நான்ஸ்டிக் பாத்திரத்தெல்லாம் வந்து மாற்றிட்டு, அதே மாதிரி அலுமினிய பாத்திரங்களையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அயன் பாத்திரத்தில் தான் சமைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான பொருட்களை வந்து சேர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து இந்த தட்டும் இந்த குட்டி கரண்டிகளுமே வந்து இது கூட சேர்த்து வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கேப்பில் வந்து என்னோடய கண்மையை தூக்கி போட்டு உடச்சிட்டு அதோட விளாண்டுட்டு
இருந்தாங்க சார். இதில் என்ன பெரிய காமெடினா, இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத பையன் மாதிரியே உட்காந்துருந்தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவரையும் பாப்பாவையும் தூங்க வச்சாச்சு. அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்களா, அவங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன சேட்டைகளோடலாம் ரிலேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த நாள் இப்படி தான் ரொம்பவே ரணகலமாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புதிய வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, தட்டா.